இவ்வையகத்தில் வாழ்ந்து மறைந்தவர்கள் பல கோடி பேருண்டு. இம்மண்ணுலகில் மறைந்தும் வாழ்பவர்கள் 100 பேருண்டு. அப்படி வாழ்பவரில் சிறந்தவராய் ஒரு பேர் உண்டு. அம்மா சிவகாமியின் செல்வனாம் நம் தமிழ்நாட்டின் செல்வமாம். படிக்காத மேதை நம் பெருந்தலைவர் காமராஜராம். வீரரே, தர்மசீலரே, மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே. மனிதநேயரே, கனிவான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே. தலைவனுக்கும் தலைவன் நம் காமராஜரே, முதல்வனுக்கும் முதல்வன் நம் காமராஜரே, ராஜனுக்கும் ராஜன் நம் காமராஜரே, அறிஞனுக்கும் அறிஞன் நம் காமராஜரே. எளியவர்க்கும் எளியவர், வலியவர்க்கும் வலியவர். கர்ம வீரரே, தர்மசீலரே, மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே. மனிதநேயரே, கனிவான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே. தமிழ்நாட்டுக்கானது நல்ல எண்ணங்களால் நல்ல செய்கைகளால். அவர் ஆட்சி காலமே பொற்காலமானது. பள்ளிக்கூடங்களால், தொழிற்சாலைகளால், கல்வி அறிவும் வேலை வாய்ப்பும் வளர்ந்து வந்தது. ஏழை எளிய மக்கள் வாழ்வு உயர்ந்து நின்றது. ராசா மகராசா காமராஜர் என்ற பேரு லேசா லேசா. ராசா மகராசா காமராஜர் வாழ்ந்த காலம் லேசா லேசா. நம்முடைய கிங் மேக்கர் என்றும், அரசியலில் தூய்மை என்றும், கரைப்படையா கரங்கள் என்றும் அவரை போற்றிக் கொண்டிருக்கும் இந்த நாடு, இந்த நாட்டுக்கும் அரசியல் கட்சிக்கும் ஒரு பெரும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். இன்று அவருடைய 123வது பிறந்த நாளை நம்மளுடைய தங்கவயல் தலைமை காமராஜ் தேசிய மன்றம் மற்றும் காந்தி காமராஜ் தேசிய மன்றம் இணைந்து நடத்தி கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த தங்கவயலிலே காமராஜர் சிலையை நிறுவி இன்று ஏறத்தாழ 37 ஆண்டுகள் ஆகிறது. அன்று முதல் இன்று வரை அவருடைய பிறந்த நாளும் இறந்த நாளும் அவருடைய சேவைகளை பற்றியும் இந்த காமராஜ் தேசிய மன்றம் மிக சிறப்பான முறையிலே, மக்களுக்கு எடுத்துரைக்கும் முறையிலே அவருடைய தொண்டை பற்றி நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு காரணம், காமராஜர் என்றால் அவர் பார்ப்பதற்கு கருப்பாக தான் இருப்பார். ஆனால் அவருடைய மனம் அவ்வளவு தூய்மை, அவருடைய அரசியல் அவ்வளவு நேர்மை, கரைப்படையாத நெஞ்சம். அவரை பற்றி பலரும் பலவிதமாக சொல்லுகிறார்கள். நாம் தங்கவயலிலே முதலில் அவரை நாம் வணங்குவது எதற்கென்றால், இங்கு இருக்கக்கூடிய VML தொழிற்சாலை வருவதற்கு அவர்தான் காரணம். அவரை சென்று நம்முடைய கர்நாடக மாநிலத்தில் உள்ள அன்றைய தலைவர்கள், எம்பிக்கள் எல்லாம் சென்று
பிஜிஎம்எல் வெகு விரைவிலே க்ளோஸ் ஆக போகிறது. ஆகையினால் தமிழ்நாட்டுக்கு சாங்ஷன் ஆகியிருந்த பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் தொழிற்சாலையை எங்களுக்கு தங்கவயலுக்கு வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த தொழிற்சாலையை தங்கவயலிலே தமிழர்கள் அதிகம் இருக்கின்றார்கள் என்பதற்காக, சரி இந்த தொழிற்சாலையை நீங்களே எடுத்துக்கொண்டு போங்கள், அங்கு தமிழர்கள் நிறைய வாழ்கிறார்கள் என்று சொல்லி அங்கு சாங்ஷன் ஆன, தமிழ்நாட்டுக்கு சாங்ஷன் ஆன இந்த பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெடை தங்கவயலுக்கு கர்நாடக மாநிலத்துக்கு கொடுத்தவர் நம்முடைய காமராஜ் அவர்கள். அவரை என்றும் நாம் மறக்க முடியாது. அன்று அவர் தமிழகத்தின் முதல்வராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர், காங்கிரஸ் கட்சியின் அகில இந்தியா தலைவரும் ஆனார். இந்திரா காந்தியை பிரதமராக்கியதும் அவர்தான். மொராஜி தேசாய் லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக்கியதும் அவர்தான். அவர் படிப்பில் குறைந்ததாலும் அறிவில் ரொம்ப சிறந்தவர். ஒரே ஒரு இந்திரா காந்தியை அவர் பிரதமராக்குவதற்கு எப்படி என்று சொன்னால், அவர் அகில இந்தியாவின் காங்கிரஸ் கட்சியின் தலைவர். நேருவுக்கு பிறகு யார் பிரதமர் என்பதை அங்கு லால் பகதூர் சாஸ்திரிக்கு பிறகு யார் என்று தெரியவில்லை. அப்பொழுது காங்கிரஸ் கட்சியிலே ஒரு குழப்பம். காமராஜர் சொன்னால், யாரும் குழப்பப்பட வேண்டாம், நான் சொல்லுகின்றேன் என்று சொல்லி, எப்படி சொல்லுகின்றேன் என்றால் அதுதான் அவருடைய அறிவு. அந்த இடத்திலே இந்திரா காந்திக்கும் மொராஜி தேசாய்க்கும் இருவருக்கும் போட்டி. இதில் யாரை நாம் பிரதமராக்குவது என்று சொல்லுவதில்லை. அப்பொழுது காமராஜர் சொன்னார், சபை கூடியதும் எல்லாருக்கும் சொல்லிவிட்டார், நான் யாருக்கு வணக்கம் செய்கின்றேனோ அவர் அல்ல, யாருக்கு கை கொடுக்கின்றேனோ அவருக்கு நீங்கள்லாம் வாக்களிக்க வேண்டும். இப்படி சூட்சகமாக சொல்லாமல் சொல்லி மொராஜி தேசாவிடம் சென்று கையெடுத்து விட்டு இந்திரா காந்தி எடுத்து சென்று கையை கொடுத்து குலுக்கினார். அப்பொழுது அந்த சபையில் இருந்தவர் எல்லாம் இந்திரா தான் இந்த நாட்டின் பிரதமர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அப்படி ஒரு படிக்காத மேதை, அறிவுள்ள மேதை, இப்படி பல விவரங்கள் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். சென்னையிலே ஜூலை 15, 1903 விருதுநகரிலே பிறந்து தொடர்ந்து 72 ஆண்டுகள் இந்திய அரசியல் சரித்திரத்தில் மாற்றமல்லாமல் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு மிகப்பெரிய பங்காற்றியவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். முதலிலே விடுதலை இந்தியாவில் சத்துணவு திட்டத்தை ஆரம்பித்து வைத்தவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். 1956 ஆண்டு ஒரு நாள் அவர் காரிலே சென்று கொண்டிருந்த போது ஒரு சிறுவன் ஆடு மேய்ப்பதை பார்த்திருக்கின்றார். காரை நிறுத்த சொல்லி அந்த சிறுவனை அழைத்து, ஏன் நீ ஆடு மேய்க்கிறாய், பள்ளிக்கு செல்லவில்லையா என்று. ஐயா, எனக்கு சாப்பிடுவதற்கு உணவு இல்லை, அதனால் செல்லவில்லை என்று. உடனே அவர் மனதிலே தோன்றி அனைத்து தமிழ்நாடு ஒட்டுமொத்தத்திலும் நலிவுற்ற ஏழை எளியோர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழகத்திலே சத்துணவு திட்டத்தை ஆரம்பித்தவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். இன்னொன்று கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், 100 பேர் மருத்துவ சீட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்களாம். அதிகாரிகள் இவரிடத்துல இருந்து இதுல எப்படி நம்ம 10 பேரை செலக்ட் பண்றதுன்னு கேட்டு இருக்காங்க. அப்ப அவர் சொன்னாரு, அந்த ஃபைல் எல்லாம் வச்சுட்டு போங்கன்னு. கடைசியில் அந்த ஃபைலை எடுத்து செக் பண்ணும் போது யார் யார் அந்த மாணவனுடைய தந்தை கை நாட்டு வைத்திருந்தார்களோ அந்த 10 பேரை டிக் பண்ணி அனுப்பிச்சாராம், இவங்களுக்கு சீட் கொடுன்ட்டு. அப்படிப்பட்ட கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் கல்வி புரட்சியை செய்தவர் தமிழகத்திலே. நம்முடைய தலைவர் அனந்தகிருஷ்ணன் கூறியது போல, அவர் இல்லை என்றால் பாரத மண்வாரி இயந்திர தொழிற்சாலை BML-லே நிறுவப்பட்டு இருக்காது. அவர் கூறியது போல அதிகபட்சமாக தமிழர்கள் புலம்பெயர்ந்து இங்கு தங்க சுரங்கத்திலே அவர்கள் பணிபுரிகின்றார்கள். அங்கு மாற்று தொழிற்சாலை வேண்டும் என்று அவர் சிபாரிசின் பேரிலே இன்று பாரத மண்வாரி இயந்திர தொழிற்சாலை இங்கு ஆரம்பிக்கப்பட்டது என்பதையும் உங்களுக்கு கூறி, காமராஜர் 123வது திருநாளிலாவே தங்கவயலிலே கொண்டாடுகிறோம்.
இதுக்கு முக்கிய காரணம் என்ன என்றால் நாங்கள் வந்து இந்த பிஎம்எல் தொழிற்சாலையை கேஜிஎஃப்க்கு ஒரு மனதாக கொடுத்தவர் காமராஜர். இந்த கேஜிஎஃப் இன்னைக்கு இவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகுதுன்னு சொன்னால் அதுக்கு மூல காரணம் வந்து காமராஜர் தான். அன்னைக்கு இந்திரா காந்தி கிட்ட சொல்லி தங்கவேலியில் வந்து 85% தமிழ் இருக்காங்க, அவங்க வந்து தொழிற்சாலை வேணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு மனமாக இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால டெவலப் ஆச்சு வந்து. ஆனால் அந்த காமராஜர் சிலை நாங்கள் வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் காமராஜ் மண்டபத்தில் அவரை டைரெக்டாக போயிட்டு சென்னையில் மீட் பண்ணி அவரை கேஜிஎஃப் வீட்டுக்கு வந்து இதே முனிசிபல் கிரவுண்டில் மீட்டிங் போட்டால் நாங்கள் வந்து காமராஜ் வீடு வந்தப்போ நேரில் பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாலும் நாங்கள் வந்து இந்த சிலையை இங்கே வச்சப்போ வந்து சில பேர் வந்து இதுக்கு ரொம்ப பேர் ட்ரை பண்ணாங்க. இந்த சிலை எடுத்துக்கு போயிட்டு முனிசிபல் கிரவுண்டில் வைக்கணும் இங்கே வானான்னு சொன்னாங்க. ஆனால் நீ கோர்ட்டில் கேஸ் போட்டு கோர்ட் ஆர்டர் பிரகாரம் வந்து இங்கே தான் வச்சுக்குது. இது யாரும் வந்து இன்னும் அசைக்க முடியாது. கோர்ட் ஆர்டர் பிரகாரம் நாங்கள் வச்சுருக்கோம் வந்து. இன்னைக்கு வந்து தலைமை காமராஜர் மன்றம், காந்தி காமராஜ் தேசிய மன்றம், ஆனகிருஷ்ணன் நானும் இது தொடர்ந்து சேர்ந்து வருகிறேன்னா நான் இவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் நானும் அவர் வந்து ஒரு மனதாக ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டிஸாக இது நல்ல முறையாக சேர்ந்து வருவோம். ஆனால் சிலை இங்கே வைக்கிறதுக்கு வந்து நிறைய இடைஞ்சல்கள் வந்துச்சு. ஆனாலும் வந்து கோர்ட்டில் நீதிபதி அவர்கள் ராத்திரி 7 மணிக்கு வந்து ஸ்பாட் பார்த்து இந்த முனிசிபல் ஆஃபீஸ்க்கு வந்து டைரக்ஷன் பண்ணாங்க வந்து அவருக்கு ஜாகா கொடுಬೇಕೋ. அவர் காமராஜ் சிலை யா காரணம் இருந்தாலும் அவர் தேசிய தலைவர், நேஷனல் லீடர், ஸ்டாச்சு ஷுட் நாட் ஷிஃப்ட் அவுட் சைட் ஆஃப் த பஸ் ஸ்டாண்ட் சொல்லிட்டு ஆர்டர் பண்ணாங்க. கோர்ட் ஆர்டர் எங்கிட்ட இருக்குது வந்து. ஆனால் இந்த ஆர்டர் பிரகாரம் நாங்கள் வந்து முனிசிபல் கமிஷனர் எங்களுக்கு இன்னும் 10 அடி கொடுக்க வேண்டியது, அது கொடுக்காதப்ப நாங்களே வேணான்னு சொல்லிட்டு டிராஃபிக் வருது போகுதுன்னு சொன்னதுனால இது வச்சோம் வந்து. அங்கே சிலை அங்கே சென்ட்ரல் இருந்துச்சு, அதுக்கு மெட்ராஸ் இருந்து ஆனகிருஷ்ணன் நானும் வந்து தரு வச்சு ஒரு டேமேஜ் இல்லை எடுத்து வந்து இங்கே வச்சோம் வந்து ரீவலேஷன் பண்ண வச்சோம். ஆனால் தொடர்ந்து 25 வருஷமாக பிரதிதோறும் வெள்ளிக்கிழமை மாலை போட்டு வரோம். 26வது வருஷம் வந்து சேர்ந்து வரோம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் எல்லாம் வந்து இதுக்கு நன்றி வணக்கம். கர்ம வீரர் காமராஜருடைய 123வது பிறந்த தின விழாவை காந்தி காமராஜ் தேசிய மன்றம் விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவர்கள் கர்ம வீரரின் சிலையை நிறுவி 37 ஆண்டுகளாக தொடர்ந்து அவருக்கு உரிய மாலை மரியாதையை செய்து கொண்டு வருவதும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாமல் அவருக்கு மலர் சூடி அவருடைய தியாகத்தை இந்திய திருநாட்டுக்கு எடுத்து சொல்வது நிச்சயமாக மிக மிக பெருமைக்குரிய விஷயம். இந்த நேரத்தின் அருமை கருதி 2 நிமிஷம் மட்டும் நான் பேசுறதுக்கு விரும்புறேன். கர்ம வீரர் காமராஜர் அகில இந்திய அரசியல் தலைவர்களில் மிக மிக முக்கியமானவர். கிங் மேக்கர் என்று சொல்லப்பட்டாலும் இவர் அகில உலக தலைவர்கள் நெல்சன் மண்டலே, அப்ரஹாம் லிங்கனுக்கு நிகரான ஒரு தலைவர் என்று சொன்னால் அது மிக ஆகாது. ஏன் என்று சொன்னால் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய அம்மா இருக்கிறாங்க, அந்த வீட்டுக்கு வராரு, வீட்டுல பார்த்தா குழா போட்டு இருக்கிறாங்க. வீட்டுகளுக்கெல்லாம் குழா இருக்காது, இது என்ன இது நம்ம வீட்டுக்கு குழா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு குழா போட்டவங்களை கூட்டும் போது அந்த குழாவை எடுத்துருக்கோம். எல்லாருக்கும் குழா இருக்கும் போது இல்லாத போது நம்ம வீட்டுக்கு மட்டும் எதுக்கு குழா என்று சொன்ன அந்த தன்னலமற்ற நிகரான ஒரு தலைவரை யாரும் எங்கேயுமே நம்ம சந்திக்கவே முடியாது. கிங்மேக்கராக இருந்து பல இந்திய அரசியல் தலைவர்களுக்கு பெருமை சேர்த்தவர். இறுதி காலத்திலே அவரை கைது செய்யக்கூட தூண்டினார்கள். அவர் செய்த தியாகத்திற்கு மதிப்பில்லாமல் போனது. ஆனாலும் கூட இந்த சரித்திரத்தில் அவருக்கு நிகரான தலைவர் அவர்தான் என்பதை இன்று அகில உலகமுமே புரிந்து கொண்டிருக்கிறது. கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் கல்வி கண் திறந்தார். அவர் தேர்தலிலே தோற்ற பொழுது தந்தை பெரியார் அவர்கள், பகுத்தறி பகலவன் தந்தை பெரியார் அவர்கள், நீங்கள் குடியாத்தத்தில் போய் தேர்தலில் நில்லுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது அவர் கேட்டார், குடியாத்தத்தில் எனக்கு அவ்வளவு அறிமுகம் இல்லை என்று சொல்லி, ஆனால் நீங்கள் குடியாத்தத்தில் போய் தேர்தலில் நில்லுங்கள் என்று சொன்னார். நின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகமோ பல கட்சிகள் தேர்தலில் அவருக்கு எதிராக ஒரு வாக்காளர் அதாவது வேட்பாளர் நிற்க வைக்காமல் காமராஜரை வெற்றி பெற செய்து, காமராஜருக்கு காங்கிரசிலே சொல்ல போனால் ராஜாஜி உட்பட பல்வேறு தலைவர்கள் கூட எதிர்ப்பாளர்கள் தான். காமராஜருக்கு அரசியல் பின்புலமும் அவருக்கு ஒரு பேச்சு திறமையும் கல்வியும் இல்லை. ஆனால் இதயத்தில் மனிதாபிமானமும்
மனிதர் மக்களை வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையும் தியாகமும் அவருடைய இதயத்தில் ஊறி கிடந்ததனால்தான் அவர் முதலமைச்சர் ஆனார். முதலமைச்சர் ஆகி தமிழகம் இன்று மிக சிறந்த நிலையில் இருப்பதற்கு அவர் மிக மிக முக்கியமான காரணம். காமராஜ் அவர்கள் பிம்மல் எடுத்துட்டு வந்தாருன்னு சொல்றோம். அந்த பிம்மல் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு சிலை வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டு நம்மளுக்கு பிளான் இருக்குது. அங்க வந்து சிலை நிறுவனத்திற்கு இன்னும் யாரும் தொடர்ந்து யாரும் செய்யலை. காரணம் என்னன்னாக்கா, ஒரு சகோதரர் ஆனந்த கிருஷ்ணன் அவர்கள் அவருடைய அங்கத்தினரெல்லாம் சேர்ந்து இந்த சிலையை வந்துட்டு வெளியே போகக்கூடாது என்று அவர்கள் கேஸ் போட்டு இங்கே வந்து நிறுவிருக்காங்க. அதே போல் இன்று நான் அவங்களுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன், விம்மல் எதிரில் ஒரு சிலை வந்துட்டு தயவுசெய்து நீங்கள் முயற்சி எடுத்து அங்கே அவருக்கு வந்து ஒரு சிலை வைத்தா தான் அதுக்கு ஒரு மரியாதையாக இருக்கும். அது ஏன்னா ஒரு வார்த்தையில் சொன்ன மட்டும் போதாது, அவருக்கு ஒரு சின்னமாக இருக்கணும். அடுத்தபடியாக கர்ம வீரர் காமராஜர் தமிழ்நாடு தான் ஒரு இண்டஸ்ட்ரியில் எடுத்துகிட்டு வந்தார். மாற்று தொழிற்சாலை நெக்ஸ்ட் வரணும், ஏன்னா அது கொஞ்சம் நலிவடைந்து போய் நிற்குது. அடுத்தது வந்து மாற்று தொழிற்சாலை இங்கே வரணும். அது எந்த தலைவர் வந்துட்டு காமராஜர் போல நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த தொழிற்சாலை மக்களுக்கு எடுத்துகிட்டு வரணும் கோரி இந்த வாய்ப்பு நிலத்தை உங்களுக்கு இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் காந்தி காமராஜர் தேசிய மன்றத்திற்கும் மற்றும் வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் காலை வணக்கம். பெருந்தலைவர் காமராஜரை படிக்காத மேலே என்றார்கள், ஆனால் அவர் பல மாணவர்களுக்கு படிக்க உதவி செய்தவர். பெருந்தலைவர் காமராஜரை பெருந்தலைவர் என்றார்கள், பல பிரதமர்களையும் பல தலைவர்களையும் உருவாக்கியவர்கள். மற்றும் பெருந்தலைவர் காமராஜரை ஏழைகளின் பங்காளன் என்றார்கள். அதனால் அவர் பல ஏழை மக்களுக்கு, ஏழை மாணாக்கர்களுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அது போல பல சாதனை செய்துள்ள ஐயா கர்ம வீரர் காமராஜர் புகழ் என்றுமே நிலைக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಈ ತ್ಯಾಗ ತಂದೆ ಅವರ ಹುಟ್ಟದ ಹಬ್ಬದ 123ನೇ ಹುಟ್ಟದ ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ನಮ್ಮ KGF ನಲ್ಲಿ ಆಚರಿಸೋದು ಎಲ್ಲಾ ಪಕ್ಷದವರು ಆಚರಿಸ್ತಾ ಇರೋದು ನಮ್ಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿದೆ. ಎಲ್ರಿಗೂ ವಂದನೆಗಳನ್ನ ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಶಾರ್ಟ್ ಆಗಿ ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ಎಲ್ಲಾ ಪೊಲಿಟಿಕ್ಸ್ನವರು ಏನೇನೋ ಆಸ್ತಿ ಇಟ್ಕೊಳ್ತಾ ಇದ್ರು, ಆದ್ರೆ ನಮ್ಮ ತ್ಯಾಗ ತಂದೆ ಅವರು ಮರಣ ಹೊಂದಿರುವಾಗ ಅವರು ನೋಡಿದ್ರೆ ಅವ್ರ ಹಿಂದೆ ಏನೂ ಇಲ್ಲ, ಬ್ಯಾಂಕ್ ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಇಲ್ಲ, ಆಸ್ತಿ ಇಲ್ಲ, ಮನೆ ಇಲ್ಲ, ಯಾವುದು ಇಲ್ಲ. ಅಂತ ತ್ಯಾಗ ತಂದೆಗೆ ಇವತ್ತು ನಮ್ಮ KGF ನಲ್ಲಿ ಹುಟ್ಟದ ಹಬ್ಬನ ಆಚರಿಸೋದು ಎಲ್ಲ ಪಕ್ಷದಿಂದ ಅವ್ರಿಗೆ ಸಂತೋಷವಾಗಿದೆ, ನಮಗೂ ಎಲ್ಲ ಸಂತೋಷವಾಗಿದೆ. ನಮ್ಮ ಅಣ್ಣ ತಮ್ಮ ಅವ್ರಿಗೂ ಎಲ್ರಿಗೂ ವಂದನೆಯನ್ನ ಸಲ್ಲಿಸಿ ನಾನು BCK ಪಕ್ಷದಿಂದ ಎಲ್ರಿಗೂ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅಂದ್ಮೇಲೆ ಅವರು ನಮ್ಮ ತಮಿಳು ಜನರಿಗೆ ಹೋರಾಡಿರೋದು ನಮ್ಗಿಂತೂ ಸಂತೋಷ. எளிமையானவர், தூய்மையானவர், நேர்மையானவர். எளிமையானருக்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமானால், பெருந்தலைவர் ஒரு கூட்டத்தை முடித்துக் கொண்டு கீழே இறங்கி வருகின்றார். பத்திரிகை எல்லாரும் சேர்ந்த அவரை, ஐயா வழக்கத்துக்கு மாறாக நீங்கள் தோல்மேல் துண்டை வலதுபுறம் அணிந்திருக்கிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். அப்போது ஒன்றும் இல்லப்பான்றாரு. அவர்கள் விடவே இல்லை. அப்போது சொல்லுகிறார் பெருந்தலைவர், சட்டை கீழ்ந்து விட்டிருக்கின்றது, அதனால் தான் துண்டை மாட்டி என்றார். ஒரு ஏழ்மையான தலைவன் யார் என்றால், முதல்வராக இருந்து சட்டை கிழிந்து துண்டு மாட்டிய ஒரு தலைவன் யார் என்றால் அது பெருந்தலைவர் காமராஜர் தான் சாரம். இன்னும் ஏழ்மை என்று சொல்ல வேண்டும் என்றால், தன்னுடைய உணவு அவர் உணவு அருந்த போது ரேஷன் அரிசி தான் சாப்பிடுவார். அப்போது அந்த உதவியாளர் பைரவன் சொல்லுகின்றார், ஐயா அந்த அரிசி சாப்பிடும் போது வாசனை வருது என்று சொல்லுகிறார். அப்போது சொல்லுகின்றார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், மக்கள் எல்லாம் ரேஷன் அரிசி தான் சாப்பிடுறார்கள், நாமும் அதைத்தான் சாப்பிட வேண்டும், அப்படித்தான் சொல்லி அப்படி வாசனை வந்தால் ஒரு 2 சொட்டு நெய் ஊற்றிக்கொள் என்று சொன்னார். அது எளிமைக்கு எடுத்துக்காட்டாக பெருந்தலைவர் விளங்கினார். தூய்மைக்கு நேர்மைக்கு என்று விளங்கி என்று பார்க்கின்ற போது திருநெல்வேலியிலே ஒரு கொலை வழக்கு, அந்த கொலை வழக்கில் அவன் இறக்கின்ற போது அவருடைய தங்கைய மகன் சக்திவேல் பெயரை சொல்லிவிட்டான். அப்போது எல்லாரும் கொலை வழக்கில் எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போது பெருந்தலைவர் காமராஜர் தன்னுடைய போலீஸ் மந்திரி கக்கனிடம் அழைத்து கேட்கின்றார், கக்கன் அவர்களை எல்லாரும் கொலை வழக்கில் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா என்று கேட்கின்ற போது எல்லாரும் பண்ணிவிட்டேன்னு சொல்லிக்கிறார். அப்போது காமராஜர் சக்திவேல் அரெஸ்ட் பண்ணீங்களா, கைது பண்ணீங்களான்னு கேட்கின்ற போது, இல்ல ஐயா ஒரு தங்க மகன் என்றால் விட்டு விடுவதா, தங்க மகன் என்றாலும் கூட ஒரு கொலை குற்றம் என்றால் அவன் பெயர் சொல்லிக்கிறேன் என்றால் அவனே அரெஸ்ட் பண்ண சொல்லி அப்படி சொல்லுகிறார். நான் அவன் அரெஸ்ட் பண்ணிட்டேன் போலீஸுக்கு சொல்லி, ஒன்றும் இது பண்ணாது என்று தன்னுடைய தங்க மகனை கூட சிறை கைதியாக வைத்த ஒரு தலைவனார் என்றால் அவர் பெருந்தலைவர்.
இந்தியாவில் எத்தனோ தலைவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவருக்கு பெருந்தலைவர் என்ற காரணம் என்னவென்றால் 1921ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் நாகர்கோவிலில் பாராளுமன்றத்துக்கு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று பாராளுமன்றம் செல்கிறார். இன்னும் போக வரலாற்றிலேயே அந்த தலைவருக்கு மரியாதை இன்னும் யாருக்கும் வராது. காரணம் என்னவென்றால் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் 1921ஆம் ஆண்டு நாகர்கோவிலில் வெற்றி பெற்று செல்லுகின்ற போற பாராளுமன்றத்தில் இடைத்தேர்தலில் அப்போது எல்லாருக்கும் பதவி பிரமாணம் செய்கிறார்கள். எல்லோரும் போய் அழைக்கின்ற போது பெருந்தலைவர் காமராஜர் என்று அழைக்கின்றார், காமராஜர் என்று அழைக்கின்ற போது அவர் நடந்து செல்கின்றார். நேர்மையான நிமிர்ந்த நடை. ஏனென்றால் கைப்படாத கை, கரம் படாத கை நிமிர்ந்து நடக்கின்ற போது பிரதமர் இந்திரா காந்தி எழுந்து நின்று வணக்கம் சொல்லுகின்றார். ஜனாதிபதி விவி கிரி எழுந்து வணக்கம் சொல்லுகின்றார். காரணம் என்னவென்றால் அது தூய்மைக்கும் நேர்மைக்கும் சட்டத்திற்குமாக நடந்து கொண்ட ஒரு தலைவனுக்கு பாராளுமன்றத்தில் இத்தகைய வரலாறு காணாத ஒரு மரியாதை உண்டு என்றால் இன்னும் இருக்காது, இன்னும் வருங்காலத்தில் இருக்காது. அது யாரு ஒன்றதால் நம்முடைய தலைவர் பெருந்தலைவர் ஒன்றித்தான் சேரும் என்று சொல்லி வாய்ப்பல்ல சொல்லிட்டீங்களா? தங்கவேல் தலைமை காமராஜர் மன்றத்தின் சார்பாக நம்முடைய பெருந்தலைவர் காமராஜருடைய 123வது ஆண்டு பிறந்த நாள் விழாவை தலைமை காமராஜர் மன்றம் மற்றும் காந்தி காமராஜர் மன்றம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சேவா சங்கம், நேரு ஸ்டாச்சு கமிட்டி, இது என்னத்துக்கு சொல்றேன்னா, சிலைகளை நிறுவிய ஒரு இயக்கம் என்பது தலைமை காமராஜ் தேசிய மன்றத்தின் கீழ் இயங்குகின்ற இந்த 5 கமிட்டி. அந்த 5 கமிட்டிக்கும் ஒத்துழைப்பு அளிக்கின்ற நம்முடைய காந்தி காமராஜ் மன்றத்துடைய தலைவரும் முன்னாள் நகரசபையினுடைய தலைவரும் முன்னாள் கேடிஏ உறுப்பினரும் கர்நாடக மாநில KNS பொதுச் செயலர் இருக்கின்ற பாசத்துக்குரிய அண்ணன் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் தலைமையேற்று வெகு விமர்சையாக நடத்தி கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற மூத்த வழக்கறிஞரும் கல்வியாளருமான அண்ணன் சி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் இந்த பகுதிக்கு, இந்த இடத்திற்கு எத்தனை இன்னல்கள் வந்தது என்று எங்களுக்கு தெரியும். அதை வெளிப்படையாக சொல்லக்கூடாது என்று இத்தனை ஆண்டு காலம் மறைத்தோம். இருந்தாலும் கூட என்று கூட்டு வெளிப்படுமோ என்கின்ற காரணத்தினால் அண்ணன் அவர்களை வெளிப்படுத்திவிட்டார். இது தங்கவழியில் நிறுவிய நம்முடைய பெருந்தலைவர் காமராஜருடைய சிலை 37 ஆண்டு காலம் பேணி பாதுகாக்கின்ற வகையிலும் 25 ஆண்டு காலம் அவருக்கு மாலை மரியாதை செய்கின்ற ஒரு இயக்கம் உலக அளவில் இல்லாத ஒரு இயக்கமாக எங்களுடைய தலைமை காமராஜர் மன்றம் இருக்கிறது. இதற்கு உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதற்கு ஒரு மலர் வெளியிட வேண்டும் என்று இப்போது இருக்கின்ற முதலமைச்சர் சித்தராமையாவிடம் அணுகிய போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். மிட் டே மீல்ஸ், அதாவது மத்திய உணவு அளிக்கின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு தலைவன் தான் பெருந்தலைவர் காமராஜர் என்று அந்த சான்றிதழ் எங்களிடம் இருக்கிறது. இப்படிப்பட்ட முதலமைச்சரே வாழ்த்து தெரிவிக்கிறார் என்று சொன்னால் இதற்கு வேற எந்த சாட்சியம் தேவையில்லை, வேற எந்த ஒரு புகழ்ச்சியும் தேடவில்லை. ஏனென்று சொன்னால் கர்ம வீரர் என்று சொன்னால் எளிமையானவர், வலிமையானவர், நிறைய மக்களுக்கு கல்வி தந்த கடவுள். அது மட்டுமல்லாமல் தொழிற்சாலைகளையும் கழிந்துவிட்ட பாலத்திற்கு சொந்தக்காரர், நிறைய நீர்நிலைகளை டேம்களை கட்டியவர். இப்படிப்பட்ட தலைவருக்கு நாம் சிலை வைத்து கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் இத்தருணம் மிகவும் 123 ஆண்டு காலம் அவர் வாழ்ந்தார் என்று சொன்னால் இது மனிதர்கள் வாழ்கின்றார். அவருடைய வாழ்வு குறைவாக இருக்கலாம், அவருடைய எண்ணங்கள் பெரியது, அவருடைய செயல்கள் பெறுகிறது. 123 ஆண்டு காலம் கடந்தால் கூட அவரை போற்றி பேருகிறோம் என்று சொன்னால் அது நமக்கு சாரும், நம்முடைய தலைமை காங்கிரஸ் மன்றத்துக்கு சாரும் என்று சொல்லி வாழ்ந்து மறைந்தவர்கள் பல கோடி பேருண்டு, இம்மண்ணுலகில் மறைந்தும் வாழ்பவர்கள் 100 பேருண்டு. அப்படி வாழ்பவரில் சிறந்தவராய் ஒரு பேர் உண்டு. அம்மா சிவகாமியின் செல்வனாம், நம் தமிழ்நாட்டின் செல்வமாம், படிக்காத மேதை நம் பெருந்தலைவர் காமராஜராம்.
சீலரே, மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே. மனிதநேயரே, கனிவான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே. தலைவனுக்கும் தலைவன் நம் காமராஜரே, முதல்வனுக்கும் முதல்வன் நம் காமராஜரே, ராஜனுக்கும் ராஜன் நம் காமராஜரே, அறிஞனுக்கும் அறிஞன் நம் காமராஜரே. எளியவர்க்கும் எளியவர், வலியவர்க்கும் வலியவர், கர்ம வீரரே, கர்மசீலரே, மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே. மனிதநேயரே, கனிவான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே. அவர் வாழ்வு என்பதே தமிழ்நாட்டுக்கானது, நல்ல எண்ணங்களால் நல்ல செய்கைகளால். அவர் ஆட்சி காலமே பொற்காலமானது, பள்ளிக்கூடங்களால் தொழிற்சாலைகளால். கல்வி அறிவும் வேலை வாய்ப்பும் வளர்ந்து வந்தது, ஏழை எளிய மக்கள் வாழ்வு உயர்ந்து நின்றது. ராசா மகராசா, காமராஜர் என்ற பேரு லேசா லேசா. ராசா மகராசா, காமராஜர் வாழ்ந்த காலம் லேசா லேசா. அவர் வந்த பிறகுதான் விவசாயம் செழித்தது, தடுப்பணைகளினால் நீர்நிலைகளினால். அவர் புகழை பாடினால் அது நியாயமானது, பல சட்டங்களால் பல திட்டங்களால். பார்க்கும் போதும் கேட்கும் போதும் மகிழ்ச்சி பொங்குது, கதறு சட்டையில் உயர்ந்த உருவம் மனதில் தங்குது. ராசா மகராசா, காமராஜர் என்ற பேரு லேசா லேசா. ராசா மகராசா, காமராஜர் ஆட்சி என்ன லேசா லேசா. கர்ம வீரரே, கர்மசீலரே, மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே. மனிதநேயரே, கனிவான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே. தலைவனுக்கும் தலைவன் நம் காமராஜரே, முதல்வன்